நைட்ல எல்லாரும் சாப்பிட்டு இருக்கிறப்ப ராஜலட்சுமி, ஏய் மதி, என்னடி சமையல் இது? சாம்பார்ல உப்பு இருந்தா காரம் இல்ல, காரம் இருந்தா புளி இல்ல, இந்த ரசத்துல தக்காளி மிதக்குதா இல்ல தக்காளிக்குள்ள தண்ணி மிதக்குதான்னே தெரியல. தெருவுல போற நாயை கூப்பிட்டு போட்டா கூட மோப்பு முடிச்சுட்டு தலை தெறிக்க ஓடி போயிடும். அப்படியே சொல்லிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு சாப்பிடுறாங்க. மலர் அதுக்கு, அத்தை சொல்றத நோட் பண்ணியா? நாக்குல ருசியே இல்ல, சாப்பாடு குப்பை மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே 5வது தடவையா சோறு அள்ளி வீட்டுல வைக்கிறாங்க. சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்றதுக்காகவே இவங்க தொண்டையில ஒரு தனி ட்ராக் வச்சிருக்காங்க போல. மதியத்துக்கு, ஆமாக்கா, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். தொண்டைக்குள்ள போற வரைக்கும் சாப்பாடு நல்லா இல்ல, ஆனா வயிற்றுக்குள்ள போனது அது தானா பிரியாணியா மாறிடுது போல. இவங்க உடம்புக்குள்ள ஏதோ ரசாயன மாற்றம் நடக்குதுக்கா அப்படிங்கிறாங்க. ராஜலட்சுமி முறைச்சுக்கிட்டு, என்னடி எங்க குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? சாப்பாடு ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்றேன், உங்களுக்குள்ள என்னடி சிரிப்ப வேண்டியிருக்கு? பலரு, நீயாவது இவளுக்கு ஒழுங்கா சொல்லி தரக்கூடாதா? அத்தை, நான் இந்த வீட்டுக்கு வந்து 10 வருஷமா சமைச்சு போடுறேன். ஒரு நாளாவது மலரு சாப்பாடு பிரமாதமா இருக்குடின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்களா? அன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு வச்ச வத்த குழம்பு சாப்பிட்டு மருந்து வாசனையா அடிக்குது, விஷம் வச்சிட்டியான்னு கேட்டீங்க. இப்ப மதியம் நாள் முழுக்க நின்று வச்சதை சாப்பிட்டுட்டு சாப்பாடே இல்லைங்கிறீங்க. உங்களுக்கு நாக்குல நரம்பில்லாத, நடுவுல பெரிய குறை சொல்லும் மெஷின் தான் ஓடிட்டு இருக்குங்கிறாங்க. ஏய், பெரியவங்க கிட்ட என்னடி இப்படி எதிர்த்து பேசுற? நாக்கு நீளுது, பேசாம போய் அந்த மலையளவு கிடக்குற பாத்திரத்தை எல்லாம் போய் விளக்குடி. அப்புறம் மதி, நீ அடுப்பாங்கரையில 1000 வேலை இருக்கு, அப்படியே போய் உங்க மாமனாரோட அழுக்கு துணி எல்லாம் எடுத்து துவைச்சு போடு அப்படிங்கிறாங்க. மதியத்துக்கு, அத்தை வீட்டுல இருக்கிற மொத்த துணியெல்லாம் துவைக்கிறேன், ஆனா மாமனாரோட இன்னர் வேர் எல்லாம் நான் தேய்க்க முடியாது, அவர் நல்லாதான் இருக்காரு, உங்களுக்கு வேணும்னா நீங்க துவைங்க, இல்லைன்னா மிஷின்ல போடுங்கன்னு சொல்றாங்க. ராஜலட்சுமி அதுக்கு, என்னடி சொன்ன? மாமனாருக்கு பணிவிடை செய்ய மாட்டேன்னு கொழுப்பு பேசுறியா? மருமகளா வந்தா குடும்பத்தோட எல்லா துணியும் தேய்க்கணும்டி. இதுதான் இந்த ராஜலட்சுமி வீட்டோட பரம்பரை பாரம்பரியம். மதியத்துக்கு, பரம்பரை பாரம்பரியம்னு சொல்லி எதை வேணா என் தலையில கட்டுவீங்களா? இந்த வேண்டாத வேலைக்கு நான் சரிப்பட மாட்டேன், நான் மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஓஹோ, எதிர்த்து பேச கத்துட்டீங்களா 2 பேரும்? இருடி, இன்னைக்கு ராத்திரி சாப்பாட்டு நேரத்துல உங்க 2 பேரையும் ஊர் சிரிக்க வைக்கல. என் பேரு ராஜலட்சுமி இல்ல, இன்னைக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்தை கூட்டி உங்க கதற விடுற பாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு இருக்கிறப்ப ராஜலட்சுமி உடனே, ஐயோ, இந்த வீட்டுல இப்படி ஒரு அநியாயம் நடக்குமா? இந்த வீட்டுல பிறந்த பாவத்துக்கு என் புருஷனுக்கு வந்த சோதனை பாருங்கடா. பாகியராஜ், சுரேஷ் இவங்க 2 பேரும் வந்த நேரம் என் புருஷன் தெருவுல நிக்கிறாரு. பாகியராஜ் அதுக்கு, என்னாச்சுமா? நடுராத்திரியில யார் உங்களை என்ன சொன்னா? எதுக்கு இப்படி திடீர்னு மெகா சீரியல் கச்சேரி ஆரம்பிக்கிறீங்க? அமைதியா சாப்பிட விடுங்களேங்கிறாங்க. உன் தம்பி பொண்டாட்டி இருக்காளே அந்த மதி, அவகிட்ட உங்க அப்பாவோட அழுக்கு துணியை தேய்க்க சொன்னா நான் தேய்க்க முடியாது, போடி கிளவின்னு என்னை கேவலமா பேசுறாடா. மாமனாருக்கு ஒரு இன்னர்வேர் கூட சோப்பு போட்டு தேய்க்க மனசில்லாத ஒரு பொம்பளை இந்த வீட்டு மருமகளை இருக்கிறதுக்கே அவமானமா இருக்குடா. பாகியராஜ் அதுக்கு, அம்மா கொஞ்சம் வாய் மூடிட்டா கொஞ்சம் பேசாம இருங்கம்மா அப்படிங்கிறாங்க. என்னடா பாகியராஜ், பொங்கிட்ட என் தங்க புள்ளடா நீ, உடனே அந்த மதிய வீட்டை விட்டு துரத்துடாங்கிறாங்க. அம்மா, நான் பொங்குனது மதி மேல இல்ல, உங்க மேல. என்னம்மா அநியாயம் இது? இந்த வீட்டுல நானும் சுரேஷ் எங்களோட இன்னர் வேற நாங்களே தான் தேய்க்கிறோம். அப்படி இருக்கும்போது 70 வயசான அப்பாவுக்கு அவரோட சொந்த துணியை தேய்க்க முடியாதா? இல்லைன்னா இத்தனை வருஷம் கட்டின புருஷனுக்கு நீங்க தேய்க்க வேண்டியது தானே? அதை விட்டுட்டு வந்த மருமகளை கூப்பிட்டு தேய்க்க சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையாங்கிறாங்க. அதுக்கு பாகியராஜ், என்னடா பேசுற? பொண்டாட்டி தாசன் மாதிரி எங்கிட்டே எதிர்த்து பேசுற? அவருக்கு வயசாகிடுச்சுடா, அவரால முடியாதுடா. வயசானா என்னம்மா, அப்பா தினமும் காலையில 3 கிலோமீட்டர் வாக்கிங் போறாரு, பேப்பர் படிக்கிறாரு, கை கால் நல்லா தானே இருக்கு. ஒரு நாள் கூட நீங்க அப்பா துணியை தேய்ச்சி நான் பார்த்ததில்ல. நீங்களே செய்யாத இந்த அசிங்கமான வேலையை அடுத்த வீட்டு பொண்ணு வந்து செய்யணும்னு எதிர்பார்க்கறது எந்த ஒரு நியாயம்? ராகவன் அதுக்கு, ஆமாண்டி ராஜலட்சுமி, பாகியராஜ் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? என் துணியை நானே சோப்பு போட்டு தேய்ச்சிக்கிறேன். எதுக்கடி சும்மா இருக்கிற விஷயத்த பெருசு பண்ணி வீட்டுல சண்டையை மூட்டி விட்டு என்ன அசிங்கப்படுத்துற? போடு என்கிட்டங்கிறாங்க. ராஜலட்சுமி அதுக்கு, நீங்க வாயை மூடுங்க. பாகியராஜ், நீ உன் பொண்டாட்டி மலர் பேச்சு கேட்டுத்தானே இப்படி ஆடுற? அவதான் உனக்கு மூலச்செலவு பண்ணிருக்கா. அதுக்கு பாகியராஜ், இல்லம்மா, மலர் எனக்கு எதுவும் சொல்லல. இத்தனை நாளா உங்க அநியாய பேச்சுக்கு அமைதியா இருந்தது என் தப்புதான். ஆனா இனிமே இந்த வீட்டுல எந்த மருமகளும் அநியாயம் நடந்தா இந்த பாகியராஜ் சும்மா இருக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. பாகியராஜோட ரூம்ல மலர் பாகியராஜ் கிட்ட, நிஜமாவே நீங்களானா இல்ல வேற யாராவது பேய் பிடிச்சுக்குச்சா உங்களுக்கு? எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏண்டி மலர், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் தாண்டி பேசினேன். சூப்பர் பாகியராஜ், மாஸ் பண்ணிட்டீங்க. இன்னைக்குதான் நீங்க ஒரு நிஜமான புருஷனா ஆம்பளையா நடந்துக்கிட்டீங்க. உங்க அம்மாவுக்கு நீங்க கொடுத்த பதிலடி இருக்கே, ஆஹா, என் நெஞ்சே குளிர்ந்து போச்சு. எனக்கு ரத்த ஓட்டமே அதிகமாயிடுச்சுங்கிறாங்க. ஓடி லூசு, இத்தனை நாளா உங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணாம அம்மா சொல்றது இல்ல கேட்டுட்டு அமைதியா இருந்தது ஏன் தப்புதான். யோசிச்சு பார்த்தேன், நீ சொல்றது உண்மைதான். இனிமே உண்மையோ இந்த வீட்டுல யாராவது அநியமா பேசினா இந்த பாகியராஜ் சும்மா இருக்க மாட்டான். ஐ லவ் யூ பாகியராஜ், இந்த ஃபார்ம் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கிறாங்க. மணி 11:30 மணிக்கு மதி தூங்குறதுக்காக ரூமுக்கு போறாங்க.
அழகுமதியை தடுத்து நிறுத்தி ராஜலட்சுமி மதி நில்லடி எங்க போற அப்படிங்கிறாங்க. அத்தை ராத்திரி 11:30 மணிக்கு எங்க போவாங்க, தூங்கத்தான் போறேன், என் புருஷன் அறைக்கு தூங்க போறேன், வழிய விடுங்கிறாங்க. ரூமுக்கா? நீ இந்த அறைக்குள்ள போக கூடாது, சுரேஷ் தூங்குற அறைக்குள்ள நீ கால் வைக்கவே கூடாதுங்கிறாங்க. ஏன் வச்சா என்ன, அது என்னோட ரூம், நான் அங்கதான் போய் தூங்குவேன், வேற எங்க தூங்குறதா, இது என்ன புதுவிதமான டார்ச்சரா இருக்குங்கிறாங்க. நீ அங்க போனேன்னா என் பையன் கூட சண்டை போடுவ, அவனை அடிப்ப, அப்புறம் என் பையனோட நிம்மதி போயிடும், எனக்கு பயமா இருக்கு. நீ தூங்கும்போது அவனை பலத்த காயம் பண்ணிட்டா என்ன பண்றது, அதனால நீ போய் அந்த காத்தோட்டமா இல்லாத பேன் இல்லாத கிச்சன்லயோ இல்ல ஹால்லயோ தரையிலயோ படுத்து தூங்குங்கிறாங்க. அத்தை உங்களுக்கு என்ன பைத்தியம் எதுவும் பிடிச்சிருக்கா, நான் ஏன் கிச்சன்ல வைக்கையில கொசுக்கடிக்கு நடுவுல தூங்கணும், உங்களுக்கு உன் பையன் மேல அவ்வளவு பயமும் பாசமும் இருந்தா அவரை ஹால்ல தூங்க சொல்லுங்க, நான் என் ரூம்ல தான் தூங்குவேன் அப்படிங்கிறாங்க. அடி பாவி, எவ்வளவு திமிரடி உனக்கு, மாமியார் சொல்றேன்ல போடி கிச்சனுக்கு, பெட்ஷீட்டையும் தலைனையும் தூக்கிட்டு போடிங்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு மலர் எழுந்திரிச்சு வராங்க. என்னத்த நடுராத்திரியில புதுசா சைக்கோத்தனமா டார்ச்சர் ஆரம்பிச்சுட்டீங்க, கிச்சன்ல ஃபேன் கிடையாது, செம வெக்கையா இருக்கும், கொசுக்கடி குதறிடும், ஒரு மனுஷனை இப்படியா கொடுமைப்படுத்துவீங்க, அன்னைக்கு ஒரு நாள் ஏதோ சண்டை வந்தா அதுக்காக ரூம்ல தூங்க கூடாதா, இது என்ன காட்டு மிராண்டித்தனமா இருக்கு. மலரே, நீ எதுக்கடி இவளுக்கு வக்காலத்துட்டு வாங்கிட்டு வர, 2 மருமகளும் சேர்ந்து என்ன இந்த வீட்டை விட்டு துரத்த பிளான் போடுறீங்களாங்கிறாங்க. இதையெல்லாம் சத்தத்தை கேட்டு சுரேஷ் ரூம்ல இருந்து வெளியே வராங்க. என்னமா சத்தம், நடுராத்திரியில ஏமா வீட்டை தலைகீழ மாத்திட்டு நின்னுட்டு இருக்க. உடனே சுரேஷ், என் செல்ல மகனே நல்ல வேலை வந்துட்ட, இந்த மதியம் ரூம்ல தூங்க கூடாதுப்பா, அவ உள்ள வந்தா உன்னை ஏதாவது பண்ணிடுவாளோன்னு தான் அம்மாவுக்கு பயமா இருக்குடா, நீ தூங்கும் போது உன்னை அடிச்சுட்டா என்ன பண்றது, அதான் அவளை கிச்சன்ல படுக்க சொல்றேன், அவன் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாடா. சுரேஷ் அவங்க அம்மாவை பார்த்துட்டு இருக்காரு. சுரேஷ் அமைதியா அவங்க அம்மாவையே பாக்குறாரு. என்னடா அப்படி பாக்குற, அம்மா உன் நன்மைக்காக தான்டா சொல்ற, இது உங்க அப்பா வீடுடா, உனக்கு தான் முழு உரிமை இருக்கு, அவளை வெளியே போய் படுக்க சொல்லுடா. அம்மா காலையில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கம்மா, மதி வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கான்னு சொல்லிட்டு அவகிட்ட இல்லாத வேலையெல்லாம் வாங்கி குடும்பப்படுத்துறீங்க, அவன் கஷ்டப்பட்டு சமைச்ச சாப்பாடு நல்லா இருந்தும் வேணும்னே நல்லா இல்லைன்னு சொல்லி அவளை அசிங்கப்படுத்துறீங்க, அதை கூட பொறுத்துக்கிட்டு அமைதியா இருந்தா. சுரேஷ், அது வந்துடா, நடுவுல அப்பா இன்னர் வேற தேய்க்க சொல்லி அவளை பெரிய பஞ்சாயத்து பண்ணீங்க, அண்ணன் கேட்டதுல என்னமா தப்பு இருக்கு, நீங்க பண்றது கொஞ்சமாவது நியாயம் இருக்கா, அன்னைக்கு என் மேலதான் தப்பு, நான் தான் குடிச்சிட்டு வந்து கோபப்பட்டு அதுகிட்ட தப்பா நடந்துகிட்டேன், ஆனா நீங்க என் மேல இருக்கிற தவற மறைச்சிட்டு எல்லா பழியையும் மதி மேல போடுறீங்க. சுரேஷ், நீ அந்த பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணி வெத்த என்கிட்டயே பேசுறியே, அவ உனக்கு எதுவும் மருந்து வச்சுட்டு மயக்கிட்டா. அம்மா நிறுத்துங்கம்மா, யாரும் யாருக்கும் மருந்து வைக்கல, எனக்கு எது உண்மை பொய்ன்னு யோசிக்கிற அளவுக்கு மூளை இருக்குமா, அது என்னோட பொண்டாட்டி, இந்த வீட்டுக்கு எனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உரிமை என் பொண்டாட்டிக்கு இருக்கு, அவன் எங்கேயும் போக மாட்டான், என் ரூம்ல தான் தூங்குவா. அடட, அப்ப அம்மா பேச்ச மீறி அவளை உள்ள கூட்டிட்டு போவியா, நான் சொல்றது கேட்க மாட்டியாடா. ஆமாம்மா, இன்னொன்னையும் நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க பண்றது வெறும் குடும்ப பிரச்சனை இல்ல, இது சட்டப்படி மனித உரிமை மீறல், அதே நினைச்சா உங்க மேல மகளிர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், அப்புறம் நீங்க இந்த வயசுல ஜெயில கம்பி என்ன வேண்டியிருக்கும், அத மனசுல வச்சுக்கிட்டு இனிமே நடந்துக்கோங்க. மதி, நீ போய் ரூம்ல தூங்கு, இனிமே இந்த வீட்டுல யாரும் நான் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. மதி முதல் வாட்டி சுரேஷ் நன்றியோட பாக்குறாங்க. சுரேஷும் மதியம் ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் ராஜலட்சுமி அதிர்ச்சியில வாயடிச்சு நிக்கிறாங்க. மலரு ராஜலட்சுமி கிட்ட, ஆஹா என்ன ஒரு காட்சி, என்ன ஒரு நடிப்பத்த, இன்னைக்கு உங்களுக்கு ஒரே நாள்ல 2 பெரிய ஆப்பு, பெரிய பையனும் கை கழுவி போயிட்டான், சின்ன பையனும் நழுவி போயிட்டான், உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சு போச்சு அத்தைங்கிறாங்க. மலரு, ரொம்ப துள்ளாதடி, 2 பேரும் சேர்ந்து என் பசங்களை ஏதோ மாயமந்திரம் பண்ணி மாத்திட்டீங்களாடி, என் பசங்க இப்படி பேசவே மாட்டாங்கடி. ஐயோ அத்தை, நாங்க எந்த மந்திரவாதிகிட்டையும் போகல, நீங்க பண்ண அநியாயம் தாங்காம கடவுளே அவங்க மண்டையில நல்ல புத்தியை ஏத்தி வச்சிருக்காரு. சுரேஷ் சொன்னது 100க்கு 100 உண்மை, பொண்டாட்டிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை புருஷன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு, இனிமே நீங்க பண்ற இந்த பருப்பு இந்த வீட்டுல வேகாது, வேகவும் விட மாட்டோம். உடனே ராஜலட்சுமி தரையில் அடிச்சுக்கிட்டு, என் குடும்ப மானமே போச்சு, 2 பசங்களும் பொண்டாட்டி தாசனா மாறிட்டாங்களே, இனிமே நான் யாருக்கு உத்தரவு போடுவேங்கிறாங்க. போங்கத்த, போய் ஹால்ல படுத்து தூங்குங்க, அப்புறம் நடுராத்திரியில காத்தோட்டம் இல்லாத கிச்சன்ல படுக்க போறீங்க, பாவம் கொசு கடிக்க போகுது, குட் நைட் அத்தன்னு மலர் சிரிச்சுக்கிட்டே ஸ்டைலா சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு தூங்க போயிடுறாங்க. ராஜலட்சுமி தனியா புலம்பிட்டு இருக்காங்க.